வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் நியூஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 9 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். பெட்ரோல் இயந்திரம் ஒன்றில் உள்ளெரி இயந்திரம் வளிமண்டல அழுத்தத்தில் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள காற்று பிஸ்டன் ஒன்றின் மூலம் இறுதி பருமன் அதன் தொடக்க பருமனில் 1/8 பங்கு உள்ளவாறு அமுக்கப்படுகிறது. அமுக்கப்பட்ட காற்றின் வெப்பநிலையை கணக்கிடுக. காற்றுக்கு நியூ ஈக்குவல் டு 1.4. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெட்ரோல் இயந்திரம் ஒன்றில் வளிமண்டல அழுத்தத்தில் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள காற்று வந்து பிஸ்டன் ஒன்றின் மூலம் இறுதி பருமன் அதன் தொடக்க பருமனில் இறுதி பருமன் பிஸ்டன் ஒன்றின் மூலம் அதனுடைய இறுதி பருமன் வந்து அதனுடைய தொடக்க பருமனில் 1/8 பங்கு இருக்கிற அளவுக்கு அமுக்கப்படுது. அப்போ அமுக்கப்பட்ட காற்றின் வெப்பநிலையை கணக்கிடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது அமுக்கப்பட்ட காற்றோட வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வளிமண்டல அழுத்தத்தில் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள காற்று வந்து ஒரு பிஸ்டன் மூலம் அமுக்கப்படுது. அமுக்கப்படும் போது அதனுடைய இறுதி பருமன் வந்து தொடக்க பருமனில் 1/8 பங்கு வந்து அமுக்கப்படுது. 8ல் 1 பங்கு செலவுக்கு அமுக்கப்படுது. அப்போ அந்த அமுக்கப்பட்ட காற்றோட வெப்பநிலை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். T1 is equal to 20 டிகிரி செல்சியஸ் ஃபஸ்ட் உள்ளது. ஸோ அதை வந்து கெல்வினில் மாற்றினீங்கன்னா அது கூட 273 வந்து கூட்டினீங்கன்னா 20 + 273 is equal to 293 கெல்வின் அப்படின்னு மாறிடும். V1 இனிஷியல் வால்யூம் வந்து Bன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். T2 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. V2 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தொடக்க பருமனில் 8ல் 1 பங்கு. இப்போ தொடக்க பருமன் வந்து V 8ல் 1 பங்கு, அதாவது 1/8 V × 1/8. தொடக்க பருமனில் 8ல் 1 பங்கு. இப்போ V × 1 V/8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ V2 is equal to V/8. இப்போ இந்த வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வோட நிலை சமன்பாடு எழுதுவோம். இதான் வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வின் நிலை சமன்பாடு. நல்லியல்பு வாயு சமன்பாடு என்ன? PV is equal to μRT. சரி, நமக்கு தெரியும் இதுன்னு. சிலேருந்து P is equal to எழுதுனீங்கன்னா μRT / P அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த P மதிப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? μRT / V × V/μ is equal to மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நல்லியல்பு வாயு சமன்பாடு மூலமாக P is equal to என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இந்த வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு நிலை சமன்பாட்டில் உள்ள அந்த Pலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணும்போது இப்படி கிடைக்கும் நமக்கு வந்து. இதில் வந்து μR வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இதில் T இருக்கும். இந்த Vயை வந்து மேலே எடுத்து எழுதும்போது P⁻−1 சொல்லிட்டு வரும். E⁻−1 சொல்லிட்டு வரும். இப்போ இங்கே வந்து V பேஸில் ஏற்கனவே நியூ இருக்குது. இப்போ V/μ × V⁻−1 எப்படி எழுதலாம்? V/μ−1 எழுதலாமா? இப்போ T × V⁻μ−1 is equal to மாறிலி அடுத்துட்டு கிடைக்கும். ஸோ அதான் நம்ம இதில் எடுத்து எழுதியிருக்கோம். இதில் வந்து இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் எடுத்து எழுதுவோம் இந்த காமனாக உள்ளதை. ஸோ அப்போ T1 V1 /μ−1 is equal to T2 V2 /μ−1 அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து T1 தெரியும், V1 தெரியும், இந்த V2 தெரியும். இந்த T2 தான் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். T1 வந்து 293. V1 வந்து V. U வந்து 1.4 - 1 is equal to T2. V2 வந்து V/8 whole power 1.4 - 1. 293 V power 1.4 - 1 0.4 is equal to T2. இது வந்து தனித்தனியாக எழுதிக்கணும். V/1.4 - 1. ஸோ 1.4 - 1 வந்து 0.4. ஸோ V/0.4 / 8/0.4 தனித்தனியாக இந்த பவர் போட்டிருக்கோம். இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ T2 = எழுதணுமா? T2 = செல் எழுதிங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும்.
T2 is equal to 293 into 8 power 0.4. So 293 into 8. So 0.4 எப்படி எழுதலாம்? 4 by 10 ன்னு எழுதலாமா? 8 power 4 by 10. So 2 2s are 4, 5 2s are 10. So இப்போ 293 into இது வந்து 2 உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா 8 ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஹோல் பவர் 1 by 5. So 293 into the cube root இல்லை, இது வந்து 5th root. 5th root of 8 8s are 8 squared என்ன 64. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் 673.138 கெல்வின் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை வந்து டிகிரி செல்சியஸில் மாற்றணும். இதில் வந்து 5th root of 64 இந்த மதிப்பை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை கண்டுபிடிக்கிறது வந்து லாங்காக நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் மேக்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்காங்க இந்த வேல்யூ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அது வந்து லாங்காக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து கெல்வினில் உள்ளது டிகிரி செல்சியஸில் மாற்றுறதுக்கு எப்படி மாற்றணும்னா 673.138 minus 273 273 கழிச்சிட்டிங்கன்னா டிகிரி செல்சியஸில் மாறிடும். இப்போ 400 டிகிரி செல்சியஸ்னு வரும் கிடைக்கும். T2 approximately is equal to 400 டிகிரி செல்சியஸ். இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஃபைனலாக இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கிடைச்ச இந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. அமுக்கப்பட்ட காற்றின் வெப்பநிலை T2 approximately is equal to 400 டிகிரி செல்சியஸ். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 9 வந்து முடியுது. தேங்க்யூ.